கோமாதா சிலை வாங்கும் பொழுது பலரும் செய்யும் தவறே இதுதான். நினைத்த பலன் கிடைக்க இப்படி பார்த்து வாங்குங்க. ஒரு வீட்டில் பூஜை அறை இருந்தால் கோமாதா சிலை கட்டாயம் இருக்கும். கோமாதா சிலை வைப்பதன் மூலம் வீட்டில் அமைதி, செல்வம் எல்லாம் வரும் என்பது உண்மை. அந்த சிலை வெண்கலம், தங்கம், வெள்ளி மற்றும் எதில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் சிலையை பார்க்கும் பொழுது தலை வலப்பக்கம், இடப்பக்கம் இருப்பதை பார்த்து வாங்க வேண்டும். பார்த்தவுடனே கோமாதா சிலையை வாங்கிவிடக் கூடாது. நம்ம வீட்டுல கோமாதா சிலை வைக்கிறது ஒரு சாதாரண அலங்காரம் இல்ல. குறிப்பா கஞ்சோட இருக்கும் கோமாதா என்றாலே வளம், பாசம், குடும்ப ஒற்றுமை எல்லாத்தையும் சேர்த்து காட்டுற ஒரு சின்னம். பழைய காலத்திலிருந்தே பசு இருக்கும் வீடு பசுமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இப்பவும் பலர் பூஜை அறையில் கோமாதா சிலையை வச்சு வழிபடுறாங்க. இதுல பல பேருக்கு வரும் சந்தேகம், கோமாதா தலை எந்த பக்கம் இருக்கணும்? சிலர் வலது பக்கம் பார்த்த சிலைதான் நல்லது என்று சொல்லுவாங்க. அது சூரிய சக்தியை குறிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம், வளர்ச்சி, வேலைகள் எளிதாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தா இந்த மாதிரி சிலைய தேர்வு செய்வாங்க. அதனால்தான் வலப்பக்கம் கோமாதா நல்ல பலம் தரும்னு ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கு. வலது பக்கம் பார்த்த கோமாதா சிலை வீட்டில் இருந்தா செல்வ வளம் கூடும், பணவரவு அதிகரிக்கும், வீட்டில் சுறுசுறுப்பு இருக்கும் என்று நம்பப்படுகிறது. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் வரும் என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. இதை நம்பி நிறைய பேர் இந்த வகை சிலையை விரும்பி வைக்கிறார்கள். அதே நேரத்தில் இடது பக்கம் பார்த்த கோமாதா சிலையும் தவறானது இல்லை. அது சந்திர சக்தியை குறிக்கும். மன அமைதி, சாந்தம், பொறுமை இந்த மாதிரி நல்ல குணங்கள் அதிகரிக்கணும் என்றால் இந்த சிலை உதவும் என்று சொல்லுவாங்க. வீட்டில் அடிக்கடி சண்டை, மன அழுத்தம் இருந்தா இந்த மாதிரி சிலை வச்சா கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் என்று நம்புறாங்க. அதனால் வலது பக்கம் தான் சரி, இடது பக்கம் தவறுன்னு சொல்ல முடியாது. இரண்டுக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை? வளர்ச்சியா இல்ல அமைதியா? அதற்கேற்ற மாதிரி நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். சிலர் எந்த திசையில் இருந்தாலும் பக்தியோட வச்சா போதும் என்று நம்புறாங்க. கோமாதா சிலை வைப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பேசும் பொழுது அது வெறும் பண விஷயம்தான் இல்லை. வீட்டில் பாசம் கூடும், குடும்பம் ஒற்றுமையா இருக்கும், குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் வளரும் என்ற நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் கோமாதாவை மகாலட்சுமியின் வடிவம் என்று கூட கருதுகிறார்கள். பூஜை அறையில் தினமும் தீபம் ஏற்றி வழிபட்டா வீட்டில் நல்ல எண்ணங்களும் நேர்மறை உணர்ச்சிகளும் அதிகரிக்கும் என்று சொல்லுவாங்க. இதோட சேர்த்து பூஜை அறையில் கணேசா, மகாலட்சுமி, கிருஷ்ணா, அன்னபூரணி போன்ற தெய்வங்களின் சிலைகளையும் வைத்திருக்கலாம். இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொண்டது. தடைகள் நீங்க, செல்வம் பெருக, மகிழ்ச்சி கூட, உணவு வளம் கிடைக்க இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் சேர்த்து வைத்து வழிபட்டா வாழ்க்கை சமநிலையா போகும். மனசுக்கு நிம்மதியும் குடும்பத்துக்கு வளமும் கிடைக்கும் என்று நம்பிக்கை நிலவுகிறது.